ஹாய் கைஸ், வெல்கம் டு SS ஸ்போர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ். சமீபத்தில் வெளியான இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஸ்குவாடில் நம்ம ருத்ராஜ் கேக்வாரோட பேர் இடம்பெறாதது பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இந்தியன் டீமில் மும்பை, டெல்லி, பஞ்சாப் போன்ற வீரர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா, இல்லை அதர் ஸ்டேட் பிளேயர்ஸும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தொடர்ச்சியாக போராடிட்டே தான் இருக்கணுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் கைஸ். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடுவோம். நீங்கள் மும்பை, டெல்லி அல்லது பஞ்சாப் ஆகிய மாநிலங்களை சேர்ந்தவராக இல்லை என்றால் இந்திய அணியில் இடம் பிடிக்க தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அதே போல் ருத்ராஜ் கேக்வாட்டோட நீக்கம் குறித்து முன்னாள் கிரிக்கெட் வீரரான ராபின் உத்தப்பா சில விஷயங்களையும் பேசியிருக்கிறாரு. அதை என்னென்னு பார்த்துருவோம். ருத்ராஜ் கேக்வாட் 2022 இந்தியன் டீமுக்கு ODI டெபியூ ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் 9 போட்டிகள் மட்டும்தான் விளையாண்டுருக்காரு அப்படின்றதான் சிறப்பான விஷயம். ஒரு மனுஷன் 2022 அவருக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி 2026 வரைக்கும் 9 இன்டர்நேஷ்னல் ODI போட்டிகளில் மட்டும்தான் இந்த செலக்டர்ஸ் அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயமா இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதே போல் அவர் கொடுத்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். அதில் 9 போட்டிகள் விளையாண்டு ஒரு அரை சதமும் ஒரு சதமும் அடிச்சிருக்காரு. மொத்தமாக 228 ரன்கள் எடுத்திருக்கார். சமீபத்தில் நடந்து முடிந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகென்ஸ்டாக ஒரு போட்டியில் 105 ரன்கள் குவிச்சார். ஸோ இதன் மூலிமா ருத்து மீண்டும் இந்திய அணியில் தொடர்ச்சியாக இடம் பெறுவார் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்த வேலையில் தான் இந்தியன் செலக்டர்ஸ் அவரை கழட்டி விட்டாங்க. ஸோ இது என்னன்றது ஒன்றும் புரியல. என்ன நடக்குது இந்தியன் தேர்வுக்குழுவில் அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி நியூசிலாந்து தொடரில் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது ருத்ராஜ் கேக்வாட் வெளியே போனதுக்கு. சமீபத்தில் ஆஸ்திரேலியா தொடரில் காயம் காரணமாக நீக்கப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் மீண்டும் அணிக்கு திரும்பி இருக்கிறாரு. அதே போல் அவருடைய ஃபிட்னஸை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுக்குழு அவருடைய பேரை வெளியிடும் போதே அவருக்கு கீழே குறிப்பிட்டிருந்தாங்க. அதை சொன்ன மாதிரியே ஸ்ரேயஸ் ஐயர் அவருடைய ஃபிட்னஸை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. விஜய் ஹசாரே ட்ராஃபியில் விளையாண்டு அவருடைய ஃபிட்னஸை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. இருந்தாலும் ஒரு பேக்கப் பிளேயராக கூட ருத்ராஜ் கேக்வாட்டை டீமுக்குள்ளே கொண்டு வரல அப்படின்றது தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. கிடைக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம ருத்து கரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஸ்குவாடில் ருத்ராஜோட பேர் வராதது அது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் செலக்டர்ஸ் மீது இந்தியன் ரசிகர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அப்படின்றது நான் தெரிய வருது. ஸோ நம்ம ருத்து கண்டிப்பாக ஓரம் கட்டிட்டானுங்கன்னு தான் சொல்லணும் இந்தியன் செலக்டர்ஸு. இனி எப்போ வருவார் அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. ஒரு நல்லா விளையாண்ட பிளேயருக்கே இப்படின்னா என்ன நடக்குது தேர்வுக்குழுவில் அப்படின்றது கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரான ராபின் உத்தப்பா இந்தியன் கிரிக்கெட் டீம் பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாரு. இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருப்பது தற்போது உயிருக்கு போராட்டமான விஷயம் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது சொல்கிறாரு. யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. இதில் குறிப்பாக மும்பை, டெல்லி அல்லது பஞ்சாப் போன்ற இந்த 3 பெரிய மாநிலங்களிலிருந்து நீங்கள் வரல அப்படின்னா இந்தியன் டீமில் நீங்கள் நிலைச்சிருக்கிறது கேள்விக்குறி தான். கண்டிப்பாக நீங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்தியன் டீமில் இடம்பெறுவதற்கு அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதான் விஷயமாக சொல்கிறாரு. இருந்தாலுமே இந்தியன் டீமில் சில பேர் இருக்கானுங்க, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு ஒன்றும் தெரியல. தொடர்ச்சியாக அணி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டே தான் இருக்காங்க இந்தியன் செலக்டர்ஸு. இதை எப்படி பார்க்குறாங்க ரசிகர்கள் அப்படின்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது உங்கள் திறமையை ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் இந்தியன் டீமில் இருக்க முடியும் அப்படின்றது ராபின் உத்தப்பாவோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள். என்ன தான் தமிழ்நாட்டு பிளேயர்ஸு 1-2 பேரை பொறுக்கி போட்டாலுமே அவங்கள ஒரு கடமைக்காக தான் வச்சுருக்காங்க இந்தியன் டீம் அப்படின்றத நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அணியில் டெல்லி, பஞ்சாப், மும்பை போன்றவர்களுக்கு மட்டும்தான் அதிக வாய்ப்பு கொடுக்குறாங்களா, நம்ம பசங்களெல்லாம் தேர்வுக்குழு எப்படி பார்க்குது அப்படின்றதையும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.